சரி, இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகும் பொழுது, குறிப்பிட்ட சிலர் வேணும்னே இந்த படத்துக்கு போகாம, ரெட் ஜெயண்ட் பேனர் அப்படின்றனால அந்த படத்துக்கு போகாம வசூல குறைச்சதா சில சமூக வலைதளங்கள்ல எழுதினாங்க. அதுதான் பராசக்திக்கு நீடிக்குமா? குடும்பங்கள் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஹிட். ஜனநாயகன எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு இப்பயே நிர்ணயிச்சுட்டாங்களோ, அந்த மாரி பராசக்தியும் குடும்பம் குடும்பமா பார்த்தாங்கன்னா ஹிட் தான். ஆனா குறிப்பிட்ட இட்லி கடைக்கு நடந்த நிலை தான் பராசக்திக்கும் நடக்கும் அப்படின்றாங்களே, அது இட்லி கடையில் இட்லி சரியா வேகல. அதனால யாரும் வாங்கல. ம். இட்லி கடைய பொறுத்தவரைக்கும், அந்த காட்சிகள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளா இருந்தது. எதார்த்தத்தை மீறிய காட்சிகளா இருந்துச்சு. ஒத்துப்போல. பார்த்தீங்கன்னா, "ஒன்னம்மையா நீங்க வந்து கையில ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க?" ட்ரோலாலாம் போச்சு நெறையா. ம், அப்ப அந்த ம். கன்டென்ட்டே வந்து எதார்த்தத்தை மீறி இருந்ததுனால அந்த படம் ஓடல. நல்லா இருந்தா படம் ஓடும். இப்ப நீங்க நீங்க ஒரு படத்த ஓட வைக்கிறதோ, ஒரு படத்த முடக்குறதோ நம்ம கையில் கிடையாது. ஆடியன்ஸ் அந்த படத்த பல்வேறு பல்வேறு தளங்கள்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஓடிடிலயோ, மத்த மத்த தளங்களா இருக்கு இன்னைக்கு போய் சேர்த்துடுறாங்க. தியேட்டர்ல நீங்க தியேட்டர்ல மட்டும் தான் நீங்க மூடி 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 வைக்க முடியாது. ஓகே. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ம், ம், ம். அப்படிங்கிற மாரி ஒரு படத்தையே ஒருத்தர் அமைக்க வைக்கிறதோ, ஒரு படத்தை ஓட வைக்கிறதோ முடியவே முடியாது. இப்ப தக் லைஃப் படம் எடுத்தாங்க. அந்த படத்த எப்படியாவது ஓட வச்சிரணும்னு பெரிய அளவுல புரமோஷன் பண்ணாங்க. படம் ஓடலையே. அதனால வந்து ஒரு படத்தை வந்து நீங்க புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போய் ஓட்டி வச்சிர முடியாது. ஓகே. நல்லா இருந்தா கன்டென்ட் ஓடும். அவ்வளோதான். இப்ப பராசக்திக்கு ஜனநாயகனுக்கே வாங்க. 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. 3 நாளைக்கு அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, ஓகே. எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளவு குப்பையா இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு அந்த படம் ஃபுல்லு. ஆ. அது கன்ஃபார்ம். ஆனா 10ஆம் தேதி பராசக்தி வருது. பராசக்தி வர்றப்ப சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஒரு 1 நாள் 2 நாள் கூல் பண்ணுவாங்க. ம், ம். இப்ப 3வது நாள் வாங்க. 13ஆம் தேதியிலிருந்து எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் தான் ஓடும். இது எல்லா நடிகர்களுடைய படத்துக்கும் எதார்த்தம். ம், ம். இதான் நடக்குது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்.